ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஈரானிய மக்கள் ஜெயிச்சிட்டு இருக்காங்களா? ஈரானிய மக்கள் ட்ரம்போட எந்த ஒரு பிளானுக்கும் மண்டியிடாம மறுபடி பார்த்துக்கலாம் களத்துல நின்று இப்போ அமெரிக்காவை பேக் அடிக்க வச்சிருக்காங்களா? அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் ஈரான். ஈரானிய மக்கள் போராடுறது ஈரானுக்காக மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் சேர்த்து இப்போ போராடிட்டு இருக்காங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்கா பேக் அடிச்சிருக்காங்க. நேத்துக்கு வீடியோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா எம்ஜி ஸ்குவாடுக்கும் தெரியும். நேத்துக்கு வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ட்ரம்ப் வந்து பயங்கரமான ஒரு ட்வீட் போட்டார். இன்னைக்கு நைட்டோட ஈரான் காலி, ஈரான் அடிச்சு துவைக்க போறோம், அவ்வளவுதான், ஈரான்ங்கிற ஒரு கண்ட்ரி இல்லங்கிற அளவுக்கு ஒரு பில்டப்போட ஒன்னு அனௌன்ஸ் பண்ணார் வேர்ல்டுக்கு. அதை போட்டு கொஞ்ச நேரம் ஆகியிருக்கும். ஈரான் சைட்ல இருந்துகிட்டு சரி வா பாத்துக்கலாங்கிற ரெஸ்பான்ஸ் எங்கேயுமே இறங்கி போவாங்கன்னு தோணல. அதுக்கப்புறம் ட்ரம்ப் இன்னொரு ஒரு ட்வீட் போடுறாரு, இல்ல ஈரான் கூட பேசிட்டோம், நாங்க அமைதியா போக போறோம், அமைதி உலகத்துக்கு திரும்ப போகுதுன்னு அப்படியே பிளேட்டை மாத்துறாரு. என்ன நடந்துட்டு இருக்குது? ஈரான் எப்படி அவங்களுக்காக மட்டும் இல்லாம அரபு உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ்க்காக இப்ப அமெரிக்காவை எதிர்த்து நின்னுட்டு இருக்காங்க. என்னென்ன நடந்துட்டு இருக்குது? அண்ட் உண்மையிலே சொல்லணுங்க, ஈரான் ஜெயிச்சிருச்சாங்கிற ஒரு கேள்வி வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு ஈரான் உலகத்தையே கொண்டு போயிருக்காங்கல்ல. ஈரானோட இந்த ஃபைட் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் அண்ட் வின் ஃபார் தம்மா கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் ஆயிட்டு இருக்குது அட் திஸ் மொமெண்ட். ஏன்னா இது ஒரு டிராஸ்டிக்கான மொமெண்ட். அடுத்த செகண்ட் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஒரு செகண்டும் ஃப்ளூடா மாறிட்டே இருக்குது. பட் இன்னைக்கு இட் இஸ் அட்வான்டேஜ் ஈரான். நாளைக்கு இதுல என்ன நடக்குதுங்கிறதையும் நீங்க பக்காவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற கண்டென்ட்லாம் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். இல்லனா அல்கோரிதம் மிஸ் பண்ணிடும். எனிவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு தடாலடியா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவ்வளவுதான், ஈரானை வந்து நம்ம அடிக்கிற அடியில ஈரான் ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது பாரு. அவங்க கிட்ட ஆல்ரெடி நேவி கிடையாது, ஏர்ஃபோர்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் அடிச்சு அழிச்சாச்சு. ஈரான் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அவங்க இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கல. நம்ம கேட்கறதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஈரான் இன்னைக்கு நைட் வந்து ஹெவியா தாக்க போறோம், பயங்கரமா சம்பவம் பண்ண போறோம் அப்படின்லாம் ட்வீட் போட்டாரு. ஈரான் வந்து இதுவரைக்கும் எப்பவும் போல ஒரே ரியாக்ஷன் தான். எப்ப போல அமெரிக்கா வந்து இந்த மாதிரி அடிக்க போறோம் உடைக்க போறோம்ங்கறாங்களோ, ஈரான் இருந்துகிட்டு ஓகே பண்ணு, ஆனா பதிலுக்கு நானும் அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனை தான் கொடுத்திருக்காங்க. நேத்திக்கும் ஈரானோட ரியாக்ஷன் அதேதான். இந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நடுவுல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அண்ட் கத்தார், இந்த ரெண்டு கண்ட்ரி தான் இந்த போர் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நிறைய வேலையை வந்து நடுவுல பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஈரான் சைடும் அமெரிக்கா சைடும் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் தி மீடியேட்டர்ஸ். ஓகேவா, நடுவுல இருக்கக்கூடிய ரெண்டு கண்ட்ரி வந்து இவங்க தான். சோ கத்தாரும் பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த போரை நிறுத்திடணும்ங்கிறதுக்காக நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் அந்த வேலைக்கு நடுவுல ட்ரம்ப் வந்து ஈரான் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நடுவுல பாகிஸ்தான் கத்தார் வந்து அமைதி வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னடா அமைதி வேணும்? இப்போ ஒருத்தன் சண்டைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், எதை நம்பி போவான்னு பாத்தீங்கன்னா, 4 பேர் தடுத்து நிறுத்துவாங்கன்னு போவாங்க. யாருமே தடுத்து நிறுத்தலனா, என்னடா திடீர்னு யாரும் தடுத்து நிறுத்தல புடிங்கடா அப்படின்னு சொல்லி நிற்பாங்களா? அந்த மாதிரி ட்ரம்ப் நேத்துக்கு கத்தாரும் பாகிஸ்தானும் உள்ள குறுக்க பூந்து எப்படியாவது நிறுத்திடும்னு பார்த்தா அவங்க அமைதிக்கான ஒரு எஃபர்ட்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. நேத்துக்கு அவங்க பெருசா எஃபர்ட் போடல. அப்புறம் ட்ரம்பே கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ட்வீட் போடுறாரு. அதாவது நைட்டோட நைட்டா ஈரான் அழிச்சிருவேன்னு சொன்ன ட்ரம்ப் வந்து கொஞ்ச நேரத்துல இன்னொரு ட்வீட் போடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானோட, அதாவது ஈரானோட தலைமை இருப்பாங்கல்ல, அவங்களோட அத்தனை பேரோடையும் நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. நம்ம வந்து அங்க பேசி அவங்க எல்லாம் அப்ரூவ் பண்ணதுனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண ஸ்கெட்யூல்டு ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் பாம்பிங்ஸ் அகைன்ஸ்ட் ஈரான் திஸ் ஈவினிங், இன்னைக்கு நம்ம வந்து அவங்க அடிக்கணும்னு நினைச்ச எல்லா பிளானையும் நிறுத்தி வச்சிடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்காக, என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க உங்க லீடர்ஷிப்போட, நீ வந்து இப்படி பண்ற? இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகேவா, ட்ரம்ப் என்ன சொல்றாரு, பேசிக்கா ஈரான் என் கூட பேசிட்டாங்க. முதல்ல ட்ரம்ப் என்ன உலகத்துக்கு சொல்றாரு, அடிக்க போறேன், அடிக்கிற அடியை மட்டும் பாருன்னு ஒரு பில்டப் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அவங்க நாட்டோட தலைவர்கள்லாம் என்கிட்ட பேசுறாங்க, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானோட தலைவர்கள்லாம் என்கிட்ட பேசிட்டாங்க. பேசினதுனால நான் வந்து அவங்கள வந்து நான் அடிக்கலாமா வேணாமான்னு கன்சிடர் பண்ணி அவங்க மேல அடிக்க வேண்டிய தாக்குதல்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் சொல்றேன், அடுத்து ஒரு பல்பு இருக்குது. பட் எனிவே ட்ரம்ப் இதை சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கடைசி கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அண்ட் பயங்கர டீடைல்டா இது போயிட்டு இருக்குது. இதை வந்து ஆல்ரெடி எல்லாருமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல், சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், டர்க்கி, பாகிஸ்தான், பஹ்ரைன், குவைத், ஜார்டன், ஈஜிப்ட் அண்ட் இது போக பல கண்ட்ரீஸ் வந்து எல்லாருமே வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. நான் பேசிட்டேன், அமைதி திரும்பிடும். ஆனா அமைதி திரும்புறதுக்கு கடைசி வரைக்கும் நாங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விட மாட்டோம். அமைதி திரும்பினதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விடுவோம். பேசிக்கா ட்ரம்ப் உலகத்துக்கு என்ன காமிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அடங்காம இருந்தாங்க, அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அமெரிக்கா கை வச்ச உடனே ஈரானுக்கு பிசினஸே இல்லாம வேர்ல்டே பார்த்துட்டு இருக்கப்போ எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு டீலை வந்து ஈரானும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அது எல்லாத்தையும் அவங்க சைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை நான் திறந்தே விடுவேன். இதுதான் ட்ரம்ப். பேசிக்கா நான் தான் இந்த போரை நிறுத்தி வைக்கிறேன்ப்பா, யாருமே அடக்க முடியாத ஈரானை நான் அடக்கி வச்சிட்டேன்ப்பா. ட்ரம்ப் பத்தி பேசி ட்ரம்ப் மாதிரி கை வருது. பட் எனிவே, யாருமே அடக்க முடியாத போரை நான் அடக்கி வச்சிட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் ட்ரம்ப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாரு. பட் இவர் இதை சொல்லி முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் சைடுல இருந்து ஒரு ரிப்ளை வருது. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நோ டெக்ஸ்ட் ஆஃப் இனிஷியல் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹஸ் பீன் அப்ரூவ்ட்.
அப்ரூவ்டு. நாங்க 2 பேரும் அக்ரி பண்ணி ஒரு ஃபைனல் டீல் வந்து அப்ரூவ் பண்ணப்படவில்லை. அப்ப ட்ரம்ப் அப்படி சொல்றாரு. அது அவர்கிட்ட போய் கேளுங்க. நாங்க எதுக்கும் அங்கீகாரம் கொடுக்கல. நாங்க எதுவும் ஓகே சொல்லல. எங்களுக்கு டிமாண்ட் இருக்குது இன்னும். முதல்ல போற நிறுத்த. ட்ரம்ப நான் வந்து நம்ப முடியாது. ஓகேவா? ஈரான் என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப நம்ப முடியாது. இதுவரைக்கும் 38வது முறை 2 மாசத்துல டீல் சைன் ஆயிடுச்சுன்னு ட்ரம்ப் பேசுறாரு. எத்தனாவது தடவை? 38th டைம் இன் 2 months. ஓகேவா? டீல் க்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ட்வீட்டாவோ இல்ல பிரஸ் மீட்லயோ பல இடங்கள்ல பேசுறது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 2 மாசத்துல 60 நாள் தான். 60 நாள்ல 38 முறை நான் டீல் போட்டேன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஈரான் ஒரு முறையும் எனக்கு எந்த டீலும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முறையும் அதே தான் சொல்றாங்க. அப்ப பேசிக்கா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சுப்பிரமணியபுரம் படத்துல சொல்ற மாதிரி புட்னவிக்ல தான் ட்ரம்ப் சவுண்ட கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஈரான் வந்து சண்டைக்கு வா, அப்படியாடா ஏரியாக்கு வாடானா சரி வா அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று இருக்காங்க. இவர் வந்து தாண்டி போயிட்டாரு. இவர் தாண்டி போயிட்டு ஏய் நீ அந்த ஏரியாக்கு வாடா அப்படின்னு சொல்லி மாறி போய்கிட்டு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நான் டீல் எல்லாம் போட்டேன் அப்படிங்கிறாரு. ஈரான் என்ன சொல்றாங்க? டீல் எல்லாம் போடல அப்படிங்கிறாங்க. அப்படியா? எங்க நாங்கெல்லாம் போடல அப்படின்ட்டாங்க. அப்ப பேசிக்கா ஈரான் இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட புது டிமாண்ட்ஸ் நான் சொல்றேன். 60 நாள் நாம வந்து நெகோஷியேட் பண்ணுவோம். பட் முதல்ல நீ இந்த போரை நிறுத்து. இந்த சீஸ் ஃபயர் கிடையாது. இந்த டெம்பரரியா நிறுத்துறோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துப்போம். நோ போரை நிறுத்துற. போரை எனக்கு மட்டும் கிடையாது. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல நமக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கிற நேரத்துல நம்மள காரணமா காமிச்சுக்கிட்டு இஸ்ரேல் வந்து நம்மள டிஸ்ட்ராக்ஷனா வச்சுக்கிட்டு இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ளேயும் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு அரப் கண்ட்ரி தட் இஸ் வெரி மச் இன் சப்போர்ட் ஆஃப் பலஸ்தீன். பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 மேஜர் கண்ட்ரீஸ்னா ஈரானும் லெபனானும் தான். 2 பேரும் பிரதர்ஹுட் மாதிரி. சோ இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா அவங்க நாட்டுல எலக்ட்ரிசிட்டி கிடையாது, குண்டுகளை போடுறாங்க, இன்டர்நெட் கிடையாது. அமெரிக்கா வந்து கப்பல் ஏதாவது அங்க போயிட்டு வந்துச்சுன்னா இந்தியர்கள் வந்து இறந்து போறாங்க. இவ்ளோ பிரச்சனை ஈரான்ல போயிட்டு இருக்குது. அப்போ அந்த நிலைமையில இருந்துகிட்டு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா லெபனானுக்குள்ள இஸ்ரேல் இத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு டிஸ்ட்ராக்ஷனா வச்சுக்கிட்டு அவங்க உள்ளுக்குள்ள போய் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் பின்வாங்கணும், லெபனான்லயும் போரை நிறுத்தணும். அப்போனாதான் நான் உன் கூட அமைதிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. அமெரிக்கா இஸ் நாட் டிக்டேட்டிங் த டர்ம்ஸ், ஈரான் இஸ் டிக்டேட்டிங் த டர்ம்ஸ்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஈரான் என்ன சொல்றாங்க? நீ ஏன் கூட போற நிறுத்தினா மட்டும் பத்தாது, இஸ்ரேல் லெபனானோடையும் நிறுத்தணும். அப்போனாதான் நான் வந்து இந்த டீலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி 2 போரையும் சீஸ் ஃபயர் கிடையாது, அதாவது டெம்பரரியா நாங்க நிறுத்தி வச்சுக்கிறோம். நோ போரை நிறுத்துறதுனா என்னன்னா உன் படையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? உனக்கு எதுக்கு இந்த ஊர்ல வேலை? நீ உலகத்தோட மறுபக்கத்துல இருக்க. இஸ்ரேல் அவங்க நாட்டுக்குள்ள இருக்கணும். எல்லாத்தையும் விட நீங்க பார்டரை தாண்டி இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. எங்க இடத்துக்குள்ள கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி ஈரான் டிக்ளேர் பண்றாங்க. நீ போற நிறுத்து, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை வச்சுப்போம். போர் நடத்திக்கிட்டே மிரட்டுறது, உருட்டுறது, நாட்டை அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு வந்து நீ அத லிட்டரலா நான் வந்து எக்ஸ்ட்ரா வேர்ட்லாம் போடல. அவங்க தான் சொல்றாங்க பிளாக்மெயில் பண்றது, அப்புறம் புல்லி பண்றது, இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். முதல்ல போற நிறுத்து. ஓகேவா? ரெண்டாவது விஷயம், நீ போற நிறுத்தினதுக்கு அப்புறம் 10 நாள் வந்து நம்ம ப்ராப்பரா சீஸ் ஃபயர், அதாவது யாருமே யாரையும் அடிக்காம இருக்குமான்னு பார்ப்போம். 10 நாள் நீ மதிக்கிறியா? முதல்ல போற நிறுத்திட்டேங்கிறத மதிக்கிறியா அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம நெகோசியேஷன் டேபிள்ல உட்காருவோம். நெகோசியேஷன் டேபிள்ல நம்மளுக்கு முக்கியமா 3 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் அணுசக்தி. இந்த போரை வந்து ட்ரம்ப் ஆரம்பிச்சப்பமே என்ன சொன்னாரு? ஈரான் கிட்ட அணுசக்தி வந்துடக்கூடாது, அதுக்காக தான் போரை நடத்துறேன். ஏன் அணுசக்தி வந்துடக்கூடாது? அணுசக்தி வந்துருச்சுன்னா நார்த் கொரியா மாதிரி ஆயிடுவாங்க. அவங்கள கலாய்க்கலாமே தவிர அவங்க கிட்ட போக முடியாது, கடிச்சு வச்சிருவாங்க. ஈரான் வந்து பதிலுக்கு அமெரிக்கா இருக்கிற இடத்துக்கே, அமெரிக்கா அந்த சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க் இதெல்லாம் அவங்க ரீச்க்கு வந்துருச்சுன்னா, அவங்க கிட்ட அணுகுண்டு வந்துருச்சுன்னா ஈரானை யாரும் கேள்வியே கேட்க முடியாது. அவங்க ஒரு தனி நாடு ஆயிடுவாங்க. ஐ மீன் இப்பமே தனி நாடு தான், அவங்க ஒரு தனி அட்டானமி வந்துரும். இப்போ நீ போய் இதை பண்ணாத, அது பண்ணாத அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அணுசக்தி வந்துருச்சுன்னா எல்லாருமே ஈக்குவல் தான். அந்த ரேஞ்சுக்கு வந்து ஈரான் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ட்ரம்ப் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஈரான் என்ன சொல்றாங்க? அது ஏன் உரிமை, நான் என்ன பண்ணுங்கிறத நீ யாரையா சொல்றதுக்குன்னு தான் ஈரான் முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. சோ என்ன சொல்றாங்க? முதல்ல போரை நிறுத்து. எனக்கு மட்டும் இல்ல, லெபனானுக்கும் நிறுத்து. ஏன்னா இப்ப லெபனானுக்குள்ள இஸ்ரேல் படை உள்ள போயிடுச்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு மெஜாரிட்டி தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம இத பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். இஸ்ரேல் வந்து இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல நம்ம ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போனதை பத்தி எல்லாரும் பேசுவோம். ஆனா இஸ்ரேல் லெபனானுக்குள்ள போயிட்டாங்கங்கிறது நிறைய பேர் நம்ம சேனலை தாண்டி தெரியுமான்னு தெரியல. உள்ளுக்குள்ள போய் ஐ மீன் இந்த டிஸ்கஸ் பண்ற கம்யூனிட்டிஸ்குள்ள சொல்றேன். சோ இது உள்ளுக்குள்ள நிறைய போகி அவங்க வந்து நிறைய இடங்களை வந்து கேப்சர் பண்ணி அதெல்லாத்தையும் வந்து நாங்க பஃபர் ஜோனா வச்சுக்கிறோம்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க. லிட்டரலா இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன், பார்டரை தாண்டி அவங்க ஊருக்குள்ள பல கிராமங்களை பிடிச்சி வச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா இப்போ இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் லெபனானுக்குள்ள பண்றாங்க? லெபனானுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கங்கிற காரணத்துக்காக உள்ளுக்குள்ள அவ்வளவு தூரம் போய் நிக்கிறாங்க. சோ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீ அதுல இருந்து வெளியே வா, அந்த போரை நிறுத்து, என் மேல போரை நிறுத்து. இஸ்ரேல் அமெரிக்கா 2 பேரும் போரை நிறுத்திட்டு பின்னாடி போங்க. ரெண்டாவது விஷயம், அதுக்கப்புறம் நம்ம நியூக்ளியர் சக்தியை பத்தி பேசுவோம். என்கிட்ட நியூக்ளியர் சக்தி இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்கிறத அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நியூக்ளியர் ப்ரோக்ராம்ங்கிறது மக்களோட நலனுக்காக நாங்க என்னைக்குனாலும் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த விஷயத்துக்காக நாங்க என்னைக்குனாலும் யூஸ் பண்ணுவோம். அதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆயுதம் செய்யக்கூடாதுன்னு சொல்றியா? ஓகே பேசிக்கலாம். பட் மக்கள் சக்திக்காக, மக்கள் ப்ரொடக்டிவிட்டிக்காக நாங்க வந்து இந்த நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணுவோம். அதை கேள்வி கேட்கக்கூடாது. அதை பத்தி அப்ப நெகோஷியேட் பண்ணலாம். இது போரை நிறுத்தி 10 நாள் நீ பேசி எந்த சண்டையும் போடாம இரு, அதுக்கப்புறம் உன் மேல நம்பிக்கை வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாங்ஷன்ஸ். பல வருஷமா
ஈரானோட சொத்துக்கள், ஈரானோட பணம் நிறைய வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறத வந்து அமெரிக்கா வந்து சாங்ஷன் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல பாதிக்கு பாதி கொடு, முதல்ல வந்து நீ பாதி அன்லாக் பண்ணி விடு, எங்களோட சொத்தை என்கிட்ட திருப்பி தா. பல வருஷமா நீ என்னோட சொத்தை 1974 காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வருஷமா 50 வருஷம் கிட்ட ஆக போகுது கரெக்ட்டா, இத்தனை வருஷமா என்னோட சொத்துக்களை வந்து வேர்ல்டு ஃபுல்லா நீ பிடிச்சு வச்சிருக்க, அதெல்லாத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல ஒரு பாதியை கொடு, அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி ரெண்டாவது அதை சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல டேமேஜ் ஆயிருக்கு, அதுக்கு யார் தம்பி காசு கொடுப்பாங்க, அப்படி காம்பன்சேஷன் தானு. லுக்ஸ் லைக் ஈரான் இஸ் சீரியஸ் அபௌட் இட். முதல்ல நம்ம பேசிட்டு இருந்தோம், ஈரான் வந்து சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க போல காம்பன்சேஷனை. யாருங்க அமெரிக்கா கிட்ட நீ அடிச்சிட்ட, என் வீட்டில் உடச்சிட்ட பாரு காசு தான் சொல்லி யாருங்க அமெரிக்கா கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே ஈரான் கேட்கறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, காம்பன்சேஷன் மெக்கானிசம் என்ன, எப்படி காசெல்லாம் திருப்பி தர போறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 3 டீலையும் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் பரவலா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அதுதானங்க வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு கேட்டா ஈரான் அதுக்கு சொல்றாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஏன் நாட்டுக்கிட்ட இருக்கிற தண்ணி கரெக்ட்டா, அப்புறம் அதுக்கு இன்னொரு சைடு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ரெண்டு பக்கம் ஒரு 30 கிலோமீட்டர் பிரெத் இருக்கக்கூடிய தண்ணி, ஒரு சைடு நான் இருக்கேன், இன்னொரு சைடு ஒமான் இருக்காங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிறோம், அதுக்கு அமெரிக்கா எதுக்கு, அமெரிக்காவுக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ட்ரம்ப் கிட்ட இதே கேள்வியை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரஸ்ல கேட்டாங்க, எங்க ஈரான் வந்து ரொம்ப நாளா உங்களை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டோம், இது எங்க வீட்டு தண்ணி, நீ யாரையா வந்து கேட்கறதுக்குனே கேட்டுட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா ட்ரம்ப் சொன்னாரு, அது அவங்க வீட்டு தண்ணி எல்லாம் இல்ல, அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், எல்லாருக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பொதுவான தண்ணி, அது மட்டும் இல்லாம ஒமான் மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து அப்படிலாம் போய் பேச உட்கார்ந்தாங்கன்னா அவங்க நாட்டையே அழிச்சிருவோம், எப்படி ஈரானை அழிப்போம்னு சொன்னது மட்டும் இல்லாம பக்கத்து கண்ட்ரி ஒமானையும் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அப்பவே பேசினாரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒமான் வந்து அமெரிக்காவோட பல வருஷ பார்ட்னர்ஸ், நூற்றுக்கணக்கான வருஷமா அமெரிக்காவோட ஒமான் வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் டீலிங்ல வந்து இருந்திருக்காங்க, அவரோட ஃப்ரெண்ட் கண்ட்ரி தான். ஆனா அவரே அவங்க ஒரு பேச்சுவாக்குல ஒரு ஃப்ளோல என்ன சொல்றாரு, குண்டு போட்டு அழிச்சிருவோம், நான் எக்ஸாகரேட் பண்ணல, லிட்டரலா அதே தான் சொல்றாரு, குண்டு போட்டு அழிச்சிருவோம் அவங்க வந்து டீலிங்ல எல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னா. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து உலகத்துக்கு பொது உடைமை, உலகத்துக்கு பொது உடைமைன்னு ஏன் ட்ரம்ப் சொல்றாருன்னா அது கூடவே சொல்றாரு, உலகத்துக்கு பொது உடைமையா அது இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு அமெரிக்க படையினர் அங்க இருப்பாங்க, ஒரு இடத்துல ஃபுல்லா அமெரிக்கன் சோல்ஜர்ஸையா நிறுத்தி விட்டு அமெரிக்கன் ஷிப்ஸை நிறுத்தி விட்டு எல்லாருக்கும் இது காமனா இருக்காங்க நாங்க வேடிக்கை பார்ப்போம்னா அது சும்மா பேருக்கு தான், உண்மையிலே அப்ப அமெரிக்கனோட கண்ட்ரோலுக்கு போயிடும். ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து ஒரு கோல்டு மைன், டைமண்ட் மைன், அதுக்கு என்ன மைன் வேணாலும் நீங்க சொல்லிருக்கோங்க, அவ்வளோ பெரிய மைன். ஏன்னால் அதுதான் வந்து இப்போ வேர்ல்டுல இருக்கக்கூடிய 20% ஆஃப் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, முக்கியமான ஆயில். நம்மளுக்கு அது லிட்டரலா மூடினாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா பெட்ரோல் டீசல் விலை ஏறுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நாடு எதா இருந்தாலும் அங்க பெட்ரோல் டீசல் கொஞ்சமாவது ஏறி இருக்கும், விலை ஏறி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒரு இடங்கிறதுனால ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அது என்னோட இடம்டா, நான் ஏன் தான் உங்ககிட்ட பேசணும், என் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை அதை நான் தனியா பேசிக்கிறேன், உங்ககிட்ட நான் ஏன் பேசணும்னு ஈரான் கேட்கறாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, நான் தான் உலகத்துக்கு ஏதாதா, அது உலகத்தோட பொது சொத்து அப்படிங்கிறாங்க. ஈரான் ஒத்துக்க முடியாது செல்லாது அப்படிங்கறாங்க. சோ இத பத்தி அவங்க டீலிங்லயே வச்சுக்கல, ஓகேவா, பேசவே மாட்டேங்கறாங்க. சோ இவ்ளோ விஷயம் போயிட்டு இருக்குது. இப்போ ஆக்சுவலா அப்ப என்னதான் நடந்துட்டு இருக்குது, இந்த போர் முடிவுக்கு வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா முடிவுக்கு வர்ற ஒரு மொமெண்ட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லலாம், இது முடிவுக்கு வந்துரும்னு நம்ம நம்பலாம். ஏனால் லோக்கல் ட்ரம்போட ரேட்டிங்ஸ் இருக்குல்ல, அமெரிக்காக்குள்ள நிறைய போல்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மக்கள் வந்து எப்படி அவங்க நாட்டு பிரசிடென்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல தான் ஒரு எலெக்ஷன் நடந்தா மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு தான் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அது என்ன சர்வே எல்லாம் எடுப்பாங்க, இவங்க யார் ஜெயிப்பாங்க, அதெல்லாம் அவங்க ஊர்ல வந்து மாசம் இப்போ சிஎம்மோட சென்டிமெண்ட் என்ன, இப்போ ஒருவேளை டிவிகே கவர்மெண்ட் இங்க இருக்குல்ல, ஒரு மாசம் கழிச்சு மக்கள் எப்படி டிவிகே பார்க்கறாங்க, எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க, எவ்வளவு பேர் அப்போஸ் பண்றாங்க, இப்போ ஒரு மீடியா வந்து ரிலீஸ் பண்ணிருக்கும் டேட்டாவை. அந்த மாதிரி யூஎஸ்ல நிறைய கிரெடிபிளான சோர்சஸ்ல வந்து பிரஸ்ல வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா, ஸ்டடீஸ். அந்த சர்வேஸ்ல எல்லாம் என்ன போல்ஸ், அந்த போல்ஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கே ட்ரம்ப் வந்து இந்த போர்ல இருக்கிறது இஷ்டம் கிடையாது. நிறைய பேர் ட்ரம்ப் வந்து ஒரு அமைதிக்கான பிரசிடென்ட், ட்ரம்ப் அப்படிதான் சொன்னாரு, ஐ அம் த பிரசிடென்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவருக்கு வந்தாரு, நான் வந்து உலகத்துல அமைதியை திரும்பி கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரீசன்ட் டைம்ஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிச்சு விட்டதே ட்ரம்பா தான் இருக்காரு. வேர்ல்டு ஃபுல்லா அதை வலிய ஃபீல் பண்ணிருக்காங்க, இவ்வளவு கேவலமான ஒரு போரை யாருமே ஆரம்பிச்சு விட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்குள்ளே அவருக்கு சப்போர்ட் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கு எலெக்ஷன்ஸ், கொஞ்சம் லோக்கல் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அதுல எல்லாம் அவர் கட்சி ஜெயிக்கணும்னா அமெரிக்கன்ஸ் வந்து ட்ரம்ப் வந்து உண்மையிலேயே அமைதிக்கான நபர்னு நம்பணும். அமெரிக்காவோட அமைதிக்கான பிரசிடென்ட் ட்ரம்ப்னா அவரை நம்ப வைக்கணும், அவங்க மக்களை நம்ப வைக்கணும்னா அவர் ரெண்டு விஷயம் பண்ணணும், ஒன்னு போரை நிறுத்தணும், இல்ல போர்ல ஜெயிக்கணும், ரெண்டுல ஏதாவது ஒன்னு பண்ணணும். ஈரானோட சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா அது இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் அமெரிக்கன்ஸ் இறந்தா கூட அமெரிக்கால அதை ரொம்ப பெருசா பேசி ட்ரம்பை தோக்கடிச்சிருவாங்க. இது எதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம அமெரிக்கன்ஸ் இறந்து போகணுங்கிற ஒரு கேள்வி அவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா இது இஸ்ரேலோட போர், அதுலயே அமெரிக்கன்ஸ் இறந்து போகணும்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்ப அந்த ட்ராக் எடுக்க முடியாது. ரெண்டாவது
அமைதியை திருப்பி கொண்டு வந்துட்டேன், பேச்சுவார்த்தை நடத்தி சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்றோம். அதுக்கு ஈரான் இப்போ இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ தானே வந்து உடைச்ச, இதுக்கெல்லாம் காசு பில் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இதை அவர் அமெரிக்காவில் பிரசிடென்ட் செஞ்சாலும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கன் பிரசிடென்ட் யாரும் அப்படி பெருசாக செஞ்சதே கிடையாது. ஏன் உலகத்தில் எந்த கண்ட்ரியுமே அப்படி செஞ்சது கிடையாது. அதுவுமே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகும். இத்தனை வருஷம் சாங்ஷன் போட்டு வச்சிருந்த ஈரானோட சொத்துக்கள் எல்லாம் அவங்க கைக்கு போச்சுன்னா அதுவும் எதிர்கட்சி எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வீக்கான பிரசிடென்ட்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் பிரச்சனை, இன்டர்நேஷனல் பிரஷர் வேற. உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் ட்ரம்ப் கிட்ட யோ நீ பாட்டுக்கு விலையை ஏற்றி வச்சுட்ட, எங்க ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் வந்து பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும் தான் கேஸ் விலை ஏற்றிட்டாங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சி. ஒரு கண்ட்ரிலும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னால தான் எல்லா பிரச்சனையும், இன்டர்நேஷனல் பிரஷர் வேற. ஸோ இதுக்கு நடுவில் இந்த மொமெண்ட்ல ட்ரம்ப் டெஸ்பரேட்லி வாண்ட்ஸ் பீஸ். ட்ரம்ப்புக்கு எப்படியாவது அமைதியை கொண்டு வரணும். ஏன்னா அவர் லோக்கல் எலெக்ஷன்ஸ்ல அவர் ஜெயிக்கணும், வேர்ல்டு ஃபுல்லா ஒரு பேரை காப்பாற்றணும். ஈரானுக்கு இதுதான் சான்ஸ். ஸோ அமெரிக்கா கிட்ட இருந்து எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிடலாங்கிற ஒரு முடிவோட நின்றுட்டு இருக்காங்க. எதையுமே கொடுக்கறதா இல்லை. இந்த போர் ஆரம்பிக்கிறப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள போகிறோம், ஈரானோட நேவி அழிச்சிருவோம், ஏர்ஃபோர்ஸ் அழிச்சிருவோம், அவங்களோட அணுசக்தி அழிச்சிருவோம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், இதெல்லாம் சொன்னார். எதுவுமே இந்த நொடி வரைக்கும் அமெரிக்கா பண்ணலை. ஈரான் எதையுமே விட்டு கொடுக்கலங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. இது இன்னைக்கு இருக்கிற நிலவரம். நான் உங்களுக்கே சொல்கிறேன், நேற்றுக்கு வீடியோ பாருங்க பார்க்காதவங்க, இன்னைக்கு வீடியோ பாருங்க. 24 ஹவர்ஸ்ல வேர்ல்டு வந்து தலைகீழ இந்த போரில் மாறி இருக்குது. நாளைக்கு என்ன மாறும்னு யாருக்குமே தெரியாது. சினிமாவில் கூட இதுதான் இப்படிதான் படம் போகும், ஹீரோ கிளைமேக்ஸ்ல ஜெயிச்சு வரேன்னு ஏதாவது சொல்லலாம். இதுல என்ன நடக்கும்னே புரிய மாட்டேங்குது. ஒரு செகண்டும் அவ்வளோ ட்விஸ்ட் டர்ன் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ரியல் டேர்ம்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் எல்லாமே, நீங்க எஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட்ல அங்க ஏகப்பட்ட தமிழர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட மலையாளிஸ், தெலுங்குஸ், கன்னடிகாஸ், நம்மளோட சொந்தங்கள் அத்தனை பேர் அங்க இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பக்காவா 10 நிமிஷத்துல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தெரியணும். நாளைக்கும் என்ன நடக்குதுங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MG Squad. Have a good one.